நாங்கள் 5 சகோதரங்கள். அதில் 4 பேர் மாவீரர். நான் போராளியாக இருந்தேன். எனக்கு சின்ன விபத்து ஏற்பட்டது. அதாவது இந்த சொலிக்கிராமண்டோ வெட்ட கண்ணில் ஊத்துப்பட்டு 2 கண்ணும் தெரியாமல் போயிட்டுது. வீடு மேலே மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலையும் கருவாப்பட்ட மாதிரி முறிஞ்சு விழுகுது. அதனால எனக்கு இவரையும் வச்சிருக்கிறது பயம், பிள்ளையும் வச்சிருக்கிறது பயமாக இருக்குது. நாங்கள் படுக்கைக்கு இந்த வாசல் வண்டி தான் படுக்கிறோம். நாங்கள் கண்ணை பார்க்கறதுலேயும் ரத்தம் இந்த கண் ஒன்று அழுகிற மாதிரி கிடக்குது. வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் என்ற இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குடும்பத்துக்கான ஒரு உதவி வழங்குகிற திட்டமாக தான் வந்திருக்கிறோம். அது நாங்கள் வாரத்துக்கு காரணமாக இருந்தால் கடந்த மாதம் நாங்கள் வேறு காணொளி பதிவு செய்கிற நேரம் இந்த வீட்டுக்குரிய அக்கா எங்களை தேடி தங்களுக்கு 2 காணொளி பதிவு செய்ய வேணும், தங்களுடைய கஷ்டத்தை மாற்றணும்னு கேட்டுக்கொண்டா ஏற்கனவே 2 காணொளி பதிவு செய்திருந்தாங்க. எங்களுக்கு உதவி விரையில் சொல்லி மிக வருத்தத்தோடு எங்களை வேண்டிக் கொண்டா. நாங்கள் முதல் ஆரம்பத்தில் சம்மதிக்கல, இருந்தாலும் தொடர்ச்சி எங்களை அழைச்சிருந்தோம். அந்த வகையில தான் நாங்கள் இன்றைக்கு வந்துடுறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வெள்ளையும் தட்டி கொண்டு எங்களுடைய காணொலியை பார்க்கணும். அப்பொழுதுதான் எங்களுடைய காணொலி உங்களுக்கு சேரும். உங்களுடைய காணொலியை நீங்கள் நல்லா பகிருங்க. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை இருக்குது. ஆனாலும் உங்கள்கிட்ட உதவி செய்ய முடியாதென்றாலும் உங்களுடைய சேனலை நீங்கள் நல்லா பகிர வேணும்ன்றதை தான் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு பதிவுகளைத்தான் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த புதுக்குடியிருப்பில். அந்த வகையில் நாங்கள் உள்ளுக்கு சென்று எங்களோட இன்றைக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு உறவு ஒன்று வந்திருக்கு குடும்பமாக. நாங்கள் முதல்ல அந்த வீட்டை போயிட்டு அந்த வீட்டின் நிலைமை எப்படி இருக்குதுன்றதை நாங்கள் பார்த்து அதுக்கு பிறகு எங்களோட உறவுகளுக்கு என்ன உதவியை வழங்கலாம்ன்றதை நாங்கள் காணொலி மூலம் காட்டுவோம். பாருங்க உறவுகளை, நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். வணக்கம். எங்களுடைய உலகெங்கும் வாழுகிற உறவுகள் எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரம் நான் நினைக்கிறேன் சரியா 12 மணி நேரத்தை அனுப்பிச்சு கொண்டிருக்கோம். அப்போ சரியான வெயில் தான். இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய சில விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கேட்டறிய போகிறோம். அப்போ இந்த வகையில் இப்போ நீங்கள் கடந்த மாதம் நாங்கள் தேவிபுரத்தில் ஒரு காணொலி பதிவுக்காக வந்த நேரத்தில் நீங்கள் எங்களை சந்திச்ச நீங்கள் உங்களோட குடும்ப நிலைமைகள் மிக மோசமா இருக்குது. உண்மையா நேரம் பாருங்க. எங்களுக்கு கட்டாயம் அவசியம் உதவி தேவை. அவர் எங்களுடைய கணவனார் 2 கண்ணையும் முழுமையா இழந்துட்டார் 6 வருஷத்துக்கு மேலேயா. இன்று நிறைய விடயங்கள் கதைச்சது. நான் உங்களுடைய காணொலியை போடுறதுக்கான அனுமதி நான் தர இல்லை. நீங்கள் ஏற்கனவே 2 காணொலியில பதிவு செய்திருந்த நீங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கான முயற்சி எடுக்கிறேன்னு சொன்ன அந்த வகையில தான் நாங்கள் ஏதோ ஒரு வகையில வந்திருக்கிறோம். இதுக்கு முதல் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், நீங்கள் யார், உங்களோட பெயர் எல்லாத்தையும் இங்க பதிவு செய்யுங்க. சரிதான். நாங்கள் வள்ளிவனம் அமுதாலயா வீதியில இருக்கிறோம். எனது அப்பா இல்ல, அம்மா இருக்கிறா. அப்பா யுத்தத்துல செத்தவர், சாதாரண நிலைமையில இருக்க செத்தவர். மற்றது எங்களை வீட்டுல நாங்க 5 சகோதரங்கள். அதுல 4 பேர் மாவீரர். நான் போராளியா இருந்தேன். முதல் சூரிய வடையினில் இருந்து தலைமைச் செயலத்துக்கு நான் மாற்றப்பட்டு தலைமைச் செயலத்தில் இருந்தேன். நான் இருந்து எங்களோட அம்மாண்ட வருத்தம் சூழ்நிலை காரணமாக நான் முறையா இயக்கத்திலேருந்து விலகினான். எல்லா அனுமதியோடையும் விலகி வீட்டில் இருந்தேன். நான் இருந்து பிறகு இந்த கடைசி யுத்தத்தின் போது நாங்கள் மாமுக்கு வவுனியாவில் தடுப்பு முகாம் போனேன். நான் இருந்த காரணத்துக்காண்டி எங்களை சொல்லி கொடுத்து மாவீர குடும்பம் இயக்கத்துல இருந்தான்னு சொல்லி கொடுத்தவரையே நானாக போயிட்டேன் தடுப்பால வந்துதான் வேற கல்யாணம் செய்தேன். நான் செய்து இது கேட்கல. எனக்கு காணி இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, உதட்ட துணையும் இல்லை, மகளும் கைக்காம விட்டவை கொஞ்ச நாள். அப்ப அப்படியே இருந்த நாங்கள் இருக்கேக்கலான்னு இவரை கட்டி இந்த காணியை நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வேண்டி இருந்து இவர் நல்லா வேலை செய்துட்டு இருந்தவர். வேலை செய்யும் போதுதான் இவருக்கு சின்ன விபத்து ஏற்பட்டது. அதாவது இந்த சொலிக்கிராமண்டோ வெட்ட கண்ணுல ஊத்துப்பட்டு 2 கண்ணும் தெரியாம போயிட்டுது. இப்ப அது 2018 மாசம் 2018 ஆண்டு 9ஆம் மாசம் அது நடந்தது. அவருக்கு 12ஆம் மாசம் கண் மிட்டா தெரியாம போயிட்டு 2018 ஆண்டு 12ஆம் மாசம் மிட்டா தெரியாம போயிட்டுது. போனோன்னு அதுல இருந்து இந்த குடும்பத்தை நான் தான் பார்த்து வாரேன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவ இப்ப பள்ளிக்கூடம் கொலசி 14 மறைக்க இல்லாது. அப்போ அவ மகள் இருக்கிறா. அவ 5ஆம் ஆண்டு படிக்கிறா.
அவன் டியூஷன் ஃபீஸுகள் பள்ளிக்கூடம் எல்லாம் ஒழுங்கில்லை. என்னென்னா என்னட்ட அந்த வசதி இல்லவா படிப்பிக்கிறதுக்கு. அப்போ டியூஷன் ஒரு டீச்சர் ஒரு ஆள் தான் தன் இதால் என்ன படிப்பிச்ச இவ்வளோ ஹலோசிப்பு இந்த காலம் படிப்பிச்சவா. அவள் வந்து இருக்கைக்குள்ள காசு தாங்கன்னு சொல்லிட்டு அந்த என் பிள்ளை எடுத்து படிப்பிக்கிறா. அது ஒரு டியூஷன் தான் போறா. நான் இப்போ வீல போய் கூப்பிட்ட காரணம் என்ற வீடு எனக்கான தொழில் ரெண்டும் பிரச்சனை. எனக்கு வீடு வந்து மேல மரத்தை நீங்க பாத்தீங்கன்னாலையும் கருவாப்பட்ட மாதிரி முறிஞ்சு முறிஞ்சு விழுகுது. அதனால எனக்கு இவரையும் வச்சிருக்கிறது பயம், பிள்ளையும் வச்சிருக்கிறது பயமா இருக்குது. நாங்கள் இரவு படுக்கைக்கு இந்த வாசல் வண்டி தான் படுக்கிறோம். நாங்கள் காத்தோ மழையோ ஏதோ ஒன்று பலப்பா வந்தா இந்த வீடு முறிஞ்சு விழுந்துருமென்று எல்லாரும் சொல்றது. அதனால நாங்கள் பல இதுல வாசல் வண்டி தான் படுக்கிறது. ஏன்னா 2 பேரையும் என்னால பார்க்கலாதானே, ஒரு ஆளைத்தானே தூக்கி கொண்டு பொலியில போலும். அப்ப இவருக்கும் பிரச்சனை. அப்ப அதனால இந்த வீடியோ இதுக்கு முன்னே நான் 2 பேர்கிட்ட வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்படி இவரை மாதிரி 2 பேர் வந்து வீடியோ எடுத்திருந்தவையல். அவையல்கிட்டையும் நான் கேட்ட விஷயம் இந்த வீட்டை இருக்கா மேல் மரத்தை மட்டுமாச்சு மாத்தி தாங்கொண்டு கேட்டிருந்தேன். நான் அந்த 2 வீடியோலையும் கேட்டதே மெயினா இந்த வீட்டு மரத்தை இருக்கா மாத்தி தாங்கொண்டு. அவையில் 2 பேரையும் அவைக்கு கேள்வி கிடைச்சதோ இல்லையோ எனக்கு அவையிலையும் கூட சொல்ல மாட்டேன். நான் என்னென்ன எங்கட வீடியோ சரியான இடத்துக்கு போய் சேர்ந்ததோ தெரியல. அதனால நான் அதையும் கோவிக்கல. அப்புறம் 2வது எனக்கு தொழில் பிரச்சனை. எனக்கு சரியான தொழில் இல்லை. இவரையும் பிள்ளையும் வச்சு பாக்குற அளவுக்கு தொழில் இல்லை. என்னன்னா மாசம் மாசம் இவரை யாழ்ப்பாணம் கொண்டு போகணும் கிளினிக்கு. அப்ப எனக்கு மாசம் மாசம் இந்த டேட்டுகளுக்கு காசு வரா சொன்னா நம்புறதுக்கா. இப்ப 2 மாசமா நான் கிளினிக் போயில்லை. கண்ணை பாக்கத்துல ரத்தம் வந்து இந்த கண் ஒன்று அழுகுற மாதிரி கிடக்குது. அப்புறம் சொல்லி நான் கொண்டு வர சொல்லி கொண்டு போறதுக்கு காசு இல்லை. அப்படி அங்க கொண்டு போனாலும் வேற ஒழுங்கா பாக்குறான்றது பிரச்சனை. பிரைவேட்டா காட்டணும்னா 30,000 40,000 கேவேன். அப்ப அதுக்கும் நான் என்னோட வசதி இல்லை. அப்ப இப்ப ஃபுல்லா படிச்சோன்னு இருக்கிறாலும் இந்த குலசிப்பா விட்டுட்டும் என்னால அங்க இருந்தாலும் போகலாது. அப்ப அப்படி ஒரு நிலைமை. தொழில் சரியான தொழில் இல்லை. நான் இப்ப ஒரு மிளகாத்தூள் தேய்க்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று எனக்கு AGS தந்தவங்க. அப்ப அந்த மிஷின் வச்சு அப்புறம் இந்த கட்டுறதுக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் சின்ன ஹெல்ப் பண்ணி அதுல மிச்சத்தையும் நான் போட்டு அந்த இதை செய்து துவக்கிறதுக்காண்டி நேற்று தான் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு சொட்டு சொட்டு அடுத்து லோன் போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி நேற்று தான் இந்த மிஷினை பூட்டி அரைச்சி பார்த்துட்டு போயினோம். இன்னும் கொஞ்சம் வேலை கிடாக்கு, அதுக்கு ஒரு 10,000 வேணும்னு சொன்னேன். அப்ப நான் 2 நாள் போகட்டும், நான் அதை பார்த்துட்டு தாரன் செய்து கொடுப்போம்ண்டு. அப்படி ஒரு கஷ்டமான நிலையிலான இருந்தது. அப்பதான் நான் அந்த நேட்டாக போய் கேட்டேன். நான் எனக்கு இந்த வீட்டுக்கோ இல்லாட்டி இந்த தொழிலுக்கோ ஏதாச்சும் ஒரு உதவி செய்தாங்க. அப்பதான் அவர் வேலை சொன்னவர், அறிமுகப்படுத்தி விட்டவர். அப்ப நான் முதல் கேட்ட உதவியால் தங்கள் 2 வீடியோ விட்டபடியா தங்களுக்கு பிரச்சனையோ உதவியா தான் அங்க போயிட்டு யோசிச்சுட்டு வாரணக்கான்னு சொல்லிட்டு போனவர். அப்ப நான் இவரெல்லாம் நம்பிக்கையெல்லாம் விட்டேன். நான் எல்லாரும் இப்படித்தானே இங்க வேற போயினோம்ண்டு. அப்புறம் நேற்று நான் தான் கால் பண்ணினார், இப்படி வரியினம் உங்களை பார்க்கேன். அதுல எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. இதுதான் எங்களோட குடும்ப நிலவரம். நீங்கள் இப்ப உங்களுடைய சில கேள்விகள். இப்ப 13 சகோதரங்கள் உங்கள. இப்ப 13 சகோதரங்கள்ல 4 பேர் வந்து தாய விடுதலை போராட்டத்துல வீரச்சாவை தழுவி கொண்டு மாவீரர்களா இருக்கிறார். இந்த 4 சகோதரங்கள் எத்தனையாம் ஆண்டு காலத்துக்குள்ள வீரச்சாவடைஞ்சது யாரோட நின்றதுன்னு உங்களுக்கு தெரியும்? அதை சொல்லுங்க. மூத்தக்கா கணனி பிரிவுல இருந்தவா, கடைசி யுத்தத்தின் போது வீரச்சாடைஞ்சவா. அவ வந்து இப்படியும் இயக்கத்துல ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட போராளியா பணியாற்றி இருந்தவா. 2வது அண்ணா புலனாய்த்துறையில இருந்தவர். அவருக்கு பேர் ஜீவராஜ். அவர் எங்க வீரச்சாவு அடைஞ்சவருன்னே இந்து வரையுமே கிளைம் பண்ணவே இல்லை. கடைசி யுத்தமே மறைமுகமா போய் வீரச்சாவு அடைஞ்சவர் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணவே இல்லை. அண்ணாவ வீரச்சான்னு மட்டும் சொன்னவிய. என்ன இப்படி செத்தவரெல்லாம் சொல்லி நிகழ்வு நடந்ததோ இல்ல அவ கடைசி யுத்தத்துல சொன்னவையல். நாங்கள் அவரை பற்றி விசாரிக்க உங்களோட மகன் இப்பயோ வீரச்சா அடைஞ்சிட்டாரம்மா, நாங்கள் கிளைம் பண்ண வச்சிருந்த நாங்கள் அப்படின்னு சொன்னவைய. கடைசி அக்கா செத்த பிறகு மூத்த 3வது சிறுத்த படையணியில மகிழினி அக்கா. 98ஆம் ஆண்டு கிளிநொச்சி சண்டையில வீரச்சி அடைஞ்சவா. அதுல வீரச்சி அடைஞ்சவா 98ஆம் ஆண்டு. அடுத்தது 4வது அக்கா மாலதி படையணியில கிளாலியில வீரச்சி அடைஞ்சவா. 2001ஆம் ஆண்டு வீரச்சி அடைஞ்சவா. 2001ஆம் ஆண்டு வீரச்சி அடைஞ்சவா. 13 பேர்ல 4 பேர் வீரச்சி அடைஞ்சவா. நீங்கள்
யாரோட இந்த காலத்துல போராளிய யாரோட இருந்த நீங்க? நான் முதலாவது சோரியாபடியில லோஜி செவன் பயிற்சி போட்டறையில பயிற்சி எடுத்துட்டு நான் முதலாவது என்ன எடுத்தது சோரியாபடியில. சோரியாபடியில அதாவது நான் இயக்கத்தை சேரிக்க நான் போய் சொல்லித்தான் சேர்ந்தேன். நான் எனக்கு உதரும் இயக்கத்துல இல்ல, நான் மட்டும்தான் சொல்ல. அப்ப என்ன சோரியாபடியனுக்கு எடுத்து சண்டைக்காக எடுத்திருந்தேன். ஒரு அங்க போயிட்டு தான் எங்கட அக்கா மூலம் தான் இவள் எங்களுக்கு சௌரம், நாங்க 4 பேர் இருக்கிறோம், ஏற்கனவே வீரஜாவு, அதனால இந்த படையணியில வச்சிருக்கோம். அவன் அக்கா கதைச்சபடிய பிறகு எடுத்து நாங்க தலைமை செயலகத்துல விட்டவன். அப்ப நான் படிச்சிருந்தேன். நான் அப்ப என்ன தலைமை செயலகத்திலேயே ஒன்றுக்க முடியல, படிப்பிக்க விட்டேன். என்ன படிக்க விட்டேன், ஓஎல் படிச்சு ஏஎல் படிக்க சொல்லி விட்டுருந்தேன். விட்டு அதை நான் ஓஎல் படிச்சுட்டு மறுபடியும் போய் தலைமை செயலகத்துல இருந்தேன். இருந்து பிறகு அப்படியே இருந்தான் விலகினேன். நீங்கள் இங்க இருந்து நீங்கள் யுத்தம் முடிஞ்சு எந்த முகாமில இருந்தீங்க? ராமநாதன் முகாமில இருந்தோன்னு பிறகு எந்த முகாமில நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டீங்க? நாங்கள் ராமநாதன் முகாமிலேயே வச்சு என்ன காட்டி கொடுத்த. சரி, அங்க இருந்து உங்களை எந்த முகாமுக்கு கொண்டு? வவுனியா பம்பமடு கொண்டு. அங்க எவ்வளவு காலம் இருந்தீங்க? நாங்கள் அங்க 8 வருஷம் இருந்தேன். என்ன முதல் விடுதலையா கேட்க நான் ஒரு பொய்யும் ராணுவத்திட்ட சொல்லல. நான் முழுக்க உண்மையத்தான் சொன்னேன். இப்படி எனக்கு சகோதரன், நாங்கள் இப்படி தனி இயக்கத்துல இருந்த நாங்கள் என்று. அப்ப என்னைய சொல்லி கொடுத்த அவர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப சொன்னேன் முழு தகவலும் அவன் உண்மையை தந்திருக்கிறான். என்ன ரிலீஸ் பண்ணி விட்டோம். இவற்ற பக்கம் எத்தனை சகோதரங்கள்? இவருக்கு 3 சகோதரம், 2 பொம்பளை பிள்ளையும் இவரும். ஓ 2 பொம்பளை பிள்ளை. அப்பா அம்மா? ஓ இந்த இடம் தான் இல்ல யாழ்ப்பாணம். இந்த இடம் யாழ்ப்பாணம் சுழியூர். காட்டுப்புலம். அப்ப நீங்கள் இங்க திருமணமாக ஒரு இடமே நீங்க இருந்தவர்? இல்ல இவர் யாழ்ப்பாணத்துல இருந்தவர். நான் யாழ்ப்பாணத்துல வேலை செய்தேன். இப்படி ஒரு சூழ்நிலையில இவருக்கு இப்ப 6 வருஷமா தான் இந்த கண் பார்வை இழந்திருக்கு. நீங்கள் தற்காலிகமா இந்த வெற்றிக்கு முதல் இங்க உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கொண்டு போறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டு வந்தீங்க? இந்த புள்ளியை ஏத்தி கொண்டு இப்படி புள்ளியல் 2-3 பேரை ஏத்தி கொண்டு தெரிஞ்சேன். அது ஏத்தி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏத்தினான். இப்ப இந்த மோட்டை பிரச்சனையால எல்லாரும் நிப்பாட்டிட்டினோம். என்ன இந்த மோட்டைக்கு அடிக்கடி பழுது போகுது, டைமுக்கு நான் ஏத்துறேன், எல்லாரும் நிப்பாட்டிட்டினேன். வெந்த பிள்ளைய மட்டும் நான் ஏத்துறேன். அண்ணன் என்ன பேர்? சர்வேஸ்வரன். இந்த யுத்தத்துக்கு பிறகு நீங்கள் திருமண வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், நல்லா உழைச்சு பார்த்தேன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த கண் விழிப்பார்வை இழந்ததுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உங்களால இப்படி இருந்தோட என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குது? தனியா ஒன்றும் செய்யல. அங்க இந்த இப்போ போறாங்கடா போட்டுதான் என்ன இவாதான் கஷ்டப்படுறான்னு கவலை எனக்கு. சொல்லி இருக்கிற கிளினிக்கு போறீங்க, கண் பார்வை கிளினிக்கு வேற வருத்தங்களும் இருக்கு உங்களுக்கு? ப்ரெஷர் எல்லாம் இருக்கு, எல்லாம் சேர்த்து ஒரே விதமா யாழ்ப்பாண போகிற ப்ரெஷர் கண்ணில கொண்டு ஏற்றி விட்டுட்டு. இந்த கண் இனிமேல் சரி வரும் என்று சொல்லிக்கோமே, நீ வாழ்நாள் பார்வையடையும். இல்ல இல்ல அப்படி விழுத்தில அந்த பார்வை நரம்பு அவருக்கு அந்த அரிச்சு அறந்து போயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு இதுக்கு இவன் உதவி இல்லாமல் இறங்கி உங்களோட வழியில ஏதாவது நடமாட முடியுங்களா? இல்ல போயில. இவ பாத்ரூம் வழிகளுக்கு எல்லாம் போறது என்ன மாதிரி? இவ காலாம பள்ளிக்கூடம் பிள்ளைய கொண்டு போயிருக்க என்ன விட்டுட்டு போயிடுவா. விட்டுட்டு கூட்டிக்கு அந்த வீட்டுக்கு இழுதி விட்டுட்டு தான் போவா. பிள்ளைய பேருந்து பள்ளிக்கூடத்தால அவ வந்துடுவா. பேருந்து போவா 1 மணிக்கு. இப்ப என்ன வேறு? சரிதான் சரிதான். உங்களை வேதனை அடைஞ்ச நிலையோட உங்களை சந்திச்சு நீங்க வரைச்சு நாங்கள் மிக முக்கியமான எனக்கு என்ன கவலை, உங்கள கோவம் இல்லை. இப்படி 2 பேர் வீடியோ எடுத்து போட்டு நான் எங்களை எல்லாரும் கேலி செய்தவையா. என்ன வீடியோ கொடுத்துருந்தீங்களோ, என்ன வீட்டுக்குள்ள காசு அலுமாரிக்கு அடிக்கிருக்கிறீங்களோ இல்லாட்டி பேங்க்ல போட்டுருக்கிறீங்களோ, அப்படி இருக்க எங்களுக்கு கவலையா தானே இருக்கும். அப்படி செய்திருந்தா நாங்கள் கதைக்கு அதைத்தான் நான் கேலி செய்யறாங்களுக்கு சொல்றது. வீட்டை பாருங்கோ, அஜி உதவி செய்திருந்தாலும்
தந்த காசுக்கு கேட்பாங்கல்ல என்ன வேலை செய்த நீங்கள் அப்படி ஒரு வேலை செய்திருந்தா வீட்டை நீங்க வந்து அங்க அலுமாரிக்கு அடுக்க காசு தர மாட்டாங்கல்ல. உங்களுக்கு வீட்டு திட்ட வீடோ இல்ல இது வந்து நான் வேற கட்டி அம்மாக்களும் கதைக்கல. ஓ நான் இல்ல நானா கட்டையில முதலமைச்சர் தந்தவர் வடமாகாணம். ஓ விக்னேஷ். இப்ப இந்த வீட்டுல வந்து இந்த மரம் முழுக்க முறிஞ்சு விழப்போது எல்லாம் வந்து வைரம் இல்லாத மரத்தை போட்டு அங்க எல்லாம் உளுத்து போய் கிடக்கு. அப்படித்தான் அதனால வந்து பாதுகாப்பு இல்லை. இப்ப இதை நாங்கள் அது சம்பந்தமா கதைப்போம். இப்ப நீங்கள் சரி நாங்கள் இவ்வளவு விடயங்களையும் கதைச்சிட்டோம். இன்னும் நீங்க சமைக்கல, நாங்களும் போயிருக்கு. எங்களை இப்ப எங்களோட சனலை நீங்கள் கூப்பிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் கொண்டு போக போறீங்க. அந்த வாழ்வாதாரத்துக்கான உதவி வந்து என்ன உதவி தேவை, எவ்வளவு உதவி தேவை, எப்படிப்பட்ட உதவியை எங்களுடைய குலத்துல இருக்கிற உறவுகள்கிட்ட அல்லது தாயத்துல இருக்கிற உறவுகள்கிட்ட எப்படிப்பட்ட உதவி. ஏற்கனவே 2 காணொளி பதிவு செய்துட்டீங்க. நீங்கள் விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. உங்களுடைய சகோதரங்கள் எல்லாம் அந்த தியாகங்கள் எல்லாம் சரி, அது முடிஞ்சது. ஆனால் இப்ப நீங்கள் தற்காலிகமாக எப்படிப்பட்ட பொருளாதார சுமைகளை நீங்கள் சுமக்கிறீங்க? இப்படியா தற்போது இருக்கிற உங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? இப்ப என்ன நாங்கள் உண்மையிலேயே சொன்னது அண்டண்டாறு உழைச்சு அண்டண்டாறு சாப்பிடுற நிலைமையிலான்னு இருக்கிறேன். இந்த பிள்ளைக்கு டியூஷன் காசு மாசம் 2000 கட்ட கூட என்னட்ட வசதி இல்லை. அந்த அதெல்லாம் டியூஷன் காட்டுக்கிறாங்க. கடைசியான 2 மாசம் தானே இந்த டியூஷன் காசு கட்டி இருக்கிறேன். அவ அப்படி அந்த டீச்சர் நல்லபடியான இந்த பிள்ளை படிக்கணும் எனக்கு மேலாத பிள்ளைன்றபடியா விட்டு கிடக்கு. மற்றது வேற கிளினிக் போட கூட எனக்கு அந்த அளவுக்கு வசதி. ஏன்னா நான் உழைச்சு பிள்ளைய பார்க்கணும், வெட்ட செலவு பார்க்கணும். என்னால் அவ்வளவு தானே வெளி வேலைக்கும் போனாலுமே எனக்கு உடம்பு நீங்கள் குனிஞ்சு வளைஞ்சு வேலை செய்ய மாட்டீர்கள். அப்படி ஒன்று பக்கத்தாலையும் என்ன தள்ளி விட்டுருவீங்க. அப்ப நான் இந்த தூளைத்தான் கொண்டு வித்துட்டு சமைக்கிறது சாப்பிடுறது. இப்படி இந்த வேலியல் ஒன்றும் அடைக்கங்கள்ட்ட அந்த வசதியும் இல்லை. அதான் அது கண்டு வைக்கலாம். அந்த வாழை தென்னை எல்லாம் வச்சிருந்தேன். அவங்க வாழையெல்லாம் எல்லாம் மாடு வந்து கத்திரி கண்டு கூட வச்சு தண்ணி இறைச்சினா அது மாடு விடாது. நீ வேற கூட்டி கண்டா கிளினிக் அங்கே எஞ்சிட்டு போவ மாடு விடாது. அப்படியே வந்து தின்று. இப்ப நீங்கள் இன்னும் ஒரு பதிவு செய்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு ஆக்கள் என்ற சிறிய உதவியோட உங்களோட அந்த மில்ல வந்து உங்களுக்கு அந்த பிரதேச செயலகத்தால வந்து ஒரு சிறிய மில்லோட தந்திருக்கு. அது வந்து இந்த முற்று முழுதா வந்து அன்பளிப்பா தந்திருக்கணுமோ அல்லது அதுக்கு ஏதாவது பணங்கள் செலுத்தணுமோ அல்லது இல்ல அவைய வந்து மிஷின் எங்கள்கிட்ட தந்தவை கூட்டுறதெல்லாம் நீங்கள் கட்டி அதுக்கு தான் ஒரு அண்ணா சின்ன உதவி செய்து நான் அந்த கட்டுறதை நான் காசு போட்டு கட்டினான். மிஷின் அவையல் ஃபுல்லா அன்பளிப்பா தான் தந்தவை. இவரை வச்சு தந்தவையில இல்லாதுன்னு சொல்லி நீங்கள் வீட்டுல வந்து அந்த மிளகாய்த்தூள் தயார் பண்ணி கிராமப்புற உள்ள இல்ல கடைகளுக்கும் விக்கிறேன். லேபிள்கள் ஒன்றும் இல்ல. எப்படி நீங்கள் வீடுகளுக்கு தான் கொடுக்குறோம். வீடு வீடா கொண்டு கொடுக்குறோம். நீங்கள் பிரதேச பதிஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிவிலக்கம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பணத்தை லேபிள்கள் அடிக்கிறது பதிவு செய்யணும். பதிவு செய்யணும், போட் போடணும். அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களோட மில் வந்து இப்போ ஒரு இயங்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு ஆனா நீங்கள் கடன்ல இருக்கிறீர்கள். இன்னும் தேவை இருக்கு. அதனாலதான் அதுக்கான வாழ்வாதார உதவியா தான் நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில வந்து உங்களுக்கு பணத்து உதவியா இருக்குது. மற்றது மில் வந்து பிரதேச இலக்கால தந்து இந்த கட்டிட வசதி இருக்கு. ஆனால் வீடுகள் திருத்தப்படாமல் இருக்கு. இப்படியான விளக்கினர் அன்றது எனக்கு இந்த இது ஒரு வாகனம் இந்த மோட்டைக்கு நீங்க பாத்துனீங்க. அது வந்து இப்ப விரயத்தில் அது சொரெல்லாம் முடிஞ்சு ஒன்றையத்துல சொன்ன நம்பி வெறியண்டை சைன் வைக்க போகணும். இந்த காசு கொடுக்குறவங்க மாசம் அதுக்கு சைன் வைக்க போய் இவரை கூட்டி கொண்டு போக என்னட்ட வசதி இல்லை. ஏன்னா நீ ஃபுல்லா சனியில ஞாயிறு நின்றா தான் அவளோட நடத்தி கூட்டி கொண்டு போய்த்தான் ரோட்ல போய் பஸ் வரணும். அப்ப அப்படி ஒரு நிலைமையில அந்த வாகனம் ஒழுங்கான மோட்டையை கண்ணுன்னு சொல்லல. அது எனக்கு எல்லாம் முடிஞ்சு சும்மா ஏதோ நான் இந்த புள்ளைய வெதி என்ற புள்ளைய மேத்துற நிலைமையில இருக்குது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் மிக ஆழமாக மிக தெளிவாக வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை வந்து பதிவு செய்திருக்கிறா. விடுதலை போராட்டத்திலே 4 பேர் வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக அர்ப்பணித்து அவர்கள் மாவீரர்களாக இருக்கின்றார்கள். அதோட இணைஞ்சு அவாவும் இந்த விடுதலை பயணத்தில பணியாற்றி புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு மீள்குடியமர்ந்து திருமண வாழ்க்கையில இருந்து அவருடைய கால சூழ்நிலையால வந்து 2 கண்களையும் 6 வருடங்களுக்கு மேலாக பார்வை இழந்துள்ளார். இப்படி ஒரு நிலையில வந்து வடக்கு மாகாண சபையால் ஒரு வீட்டு திட்டம் ஒன்று செய்யப்பட்டு ஒரு அந்த வீடு கூட உடைஞ்சு விழக்கூடிய அபாய கட்டத்துல தான் இருக்கு. நாங்கள் அந்த காணொலியில நாங்கள் கொண்டு வரோம்.
இந்த வீட்டு திட்டத்தை செய்த அதிகாரிகள் அந்த நிறுவனங்கள் கட்டாயம் வந்து இந்த வீட்டை வந்து பார்வையிட்டு இதை மீள் பரிசீலனை செய்து இந்த வீட்டை வந்து திரும்ப புனரமைச்சு கொடுக்கணும். ஏனென்றால் அவையில் குழந்தைகளோட வந்து ஒரு பார்வை இழந்த நிலையில இருக்கிற சில பதிவுகளை வந்து நீங்கள் பாருங்க. இந்த காணிக்குள்ள கணக்க முயற்சி எடுத்திருக்கிறா, கத்தரி தோட்டம் வச்சிருக்கிறா, தென்னங்கண்டுகள் வச்சிருக்கிறா. அவர் பார்வை குறைபாடுகளோட இருக்கிறபடியா வெளியில போனுடனே மாடுகள் உள்ளுக்க வந்து இதுகளை சாப்பிட்டுட்டு போறதால இந்த வீட்டு தேவைக்கு கூட அந்த வருமானத்தை எடுக்க இல்லாத அளவுக்கு ஒரு நிலையில இருக்கணும். அவ செய்கிற வேலையை சொல்லி இருக்கிறா. ஒரு பழைய மோட்டார் சைக்கிள்ல 3 மாணவர்களை ஏற்றி கொண்டே பாடசாலைக்கு இறக்குறத அது சேவையா ஒரு சிறிய பணம் உண்டா வைக்க கொடுக்கணும். அந்த பணத்தை கொண்டு வந்துதான் தங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு போயினோம். பிரதேச செயலத்தால வழங்கப்பட்ட தூள் அரைக்கும் சின்ன இயந்திரம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு கட்டிட வசதியை இவியலை கட்ட சொல்லி இருக்கணும். இந்த வகையில லோன் எடுத்து வேறே முறாளின் உதவியோட கட்டி இருக்கணும். அப்போ வீடுகள் திருத்தப்படாம இருக்கு, ஒன்றுக்கும் கதவுகள் அப்படியான ஒரு இல்லங்கள் இழுக்கப்படாம இருக்கு. இந்த நிலையில தான் இவைக்கான ஒரு நல்ல ஒரு வாழ்வாதார உதவிகளை நீங்க செய்ய வேணும். என்னன்னு சொன்னா இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் இந்த வீட்டு திருத்தத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி அந்த அவாப்பட்ட கடன்களை கட்டினா தான் அந்த மிளகாத்தூள் தயாரித்து இப்போ வந்து ஆரம்பத்துக்கு வீடு வீடாக கொண்டு சென்று விற்க போறா. அதை வந்து லேபிள் அடித்து ஒரு வர்த்தக நிலையங்களுக்கு போடக்கூடிய ஒரு நிலையை வந்து எங்களோட உறவுகள் வந்து கட்டாயம் செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய காணொலியை நாங்கள் இறுதி இதுக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த வகையில இவை ஏற்கனவே வந்து இப்போ நாங்கள் கேட்கிறோம் என்னென்றால் ஏனைய காணொலிகள் நீங்க 2 பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த 2 காணொலியிலும் பதிவு செய்து உங்களுக்கு அந்த காணொலி பதிவு செய்ய ஏதாவது உதவி செய்தது? ஒரு ஆள் உதவி செய்த 20,000 காசு வந்தவர். எவ்வளவு காலத்துக்கு முதல்? இப்போ ஒரு வருஷம் பெறும் போன மாரிக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு 20,000 1 வருட காலத்துல ஒரு காணொலி பதிவு செய்த. அதுக்கு முதல் ஒரு காணொலி அதுக்கு ஒன்றும் தெரியல, காணொலி மட்டும் எடுத்து. நாங்கள் என்ன சொல்ல வாரோம்டா சரிதான். இப்ப நாங்கள் வந்து இங்க உங்களோட விடயங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த காணொளி கட்டாயம் ஓடுற வேகம் எங்க உதவி செய்யக்கூடிய ஆக்களின் இருதயத்தை தொடுவதோ அங்க இருந்துதான் உதவி வரும். அதே மாதிரி உங்களோட பேருக்கண்டு உதவி செய்கிற ஆக்கள் யாரும் உதவி செய்து அந்த பணத்தை யாரும் கொடுக்காம இருக்கல. இப்ப யூடியூப் சேனல்ல நாங்கள் உங்களுக்கு பணம் தந்தால் அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தான் கையளிக்க வேணும். சரிதாக்கு கொடுத்த காசை இன்னும் ஒரு ஆளை கொடுத்து வீடியோ போட இயலாது. அப்ப கொஞ்சம் சந்தேகங்கள் நீக்க வேணும். இப்ப நாங்கள் இப்ப காணொலி பதிவு செய்ய ஒரு தொகுதியான பணம் நாங்கள் கையளிக்க போறோம். திரும்ப உங்களுக்கு பண உதவி வராட்டிக்கு எங்களை பேசாதீங்க. இது உங்களுடைய சுய விருப்பத்தின்படி சொன்ன காரணம் வீடியோ எங்கேயாலும் பார்த்தா நீங்க நினைப்பீங்க பொய்ய சொல்ல வகையில சரி. நாங்கள் இப்ப அந்த வகையில இன்றைக்கு வந்து எங்களுடைய சனலோட ஒரு இணைப்பு சகோதரராக, இந்த சனலுக்கு ஒரு ஆலோசகராக, எங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயங்களை சொல்லி கொண்டிருக்கிற என்னுடைய ஒரு உறவு நோர்வே தேசத்தில இருந்து தாயகத்துக்கு வந்திருக்கிறார். தாயகத்திலிருந்து இன்றைக்கு இந்த புதுக்குடியிருப்பு அமுதாலயா வீதி வள்ளிபுணம் என்ற இடத்துல வந்து நேரடியாக அவருடைய இல்லத்துக்கு அவைக்கு உண்மையிலேயே நேரங்கள் காணாது இருந்தாலும் அவரும் அவருடைய துணைவியாரும் இன்றைக்கு இங்க வந்திருக்கணும். இன்னும் சில காணொலிகளுக்கு நாங்கள் உதவிகளை வழங்க போறோம். அந்த வகையில ஒரு அவர் என்னோட கதைச்சு கொண்ட ஒரு ஆரம்ப காணொலியை நாங்கள் வந்து பதிவு செய்து வெளியில விடுவோம். அவைகளை பார்க்குற உறவுகளும் பலர் வந்து அவைகளுக்கு கை கொடுக்கட்டும் என்ற அடிப்படையில அவர் நிறைய உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். தங்களால முடிஞ்ச ஒரு உதவியை வந்து இன்றைக்கு நாங்கள் தரோம். அந்த நாங்கள் தரப்போற உதவியின் பெறுமதி இதுல இப்ப நீங்கள் எண்ணி சொல்லணும். 10,000 ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு சொன்னி நீங்கள் இப்ப உங்களோட தொழிலை நீங்கள் ஆரம்பிங்கோ. அதே மாதிரி பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களோட பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாட்டுக்கு உங்களுடைய அந்த மோட்டார் சைக்கிள் திருத்தங்களுக்கு எல்லாம் உதவி கிடைக்கணும் என்று நானும் என்னுடைய சனல்ல வேண்டுதலா வைத்துக்கொண்டு இப்பொழுது வந்து நோர்வேயிலே வருகை தந்திருக்கிற விக்கி எண்ணையும் அவருடைய துணைவியாரம் இவர்களுக்கான சிறிய ஒரு அன்பளிப்பு ஒன்றை ஆரம்ப காணொலியை நாங்கள் வெளியில கொண்டு வர்றதற்காக இவருக்கான ஒரு சிறிய அன்பளிப்பு ஒன்றை செய்வார். அதனை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய காணொலியை வந்து நிறைவு கொண்டு வர போறோம். இன்றைக்கு உண்மையிலேயே இந்த மண்ணில நேரடியா வந்து பலர் என்னுடைய காணொலிக்கு வருறவ வெளிநாடுகள்ல இருந்து வாரவே முகம் காட்டுறதுலே ஆக்குறது இல்லை. நாங்கள் இன்றைக்கு விடா பிடிக்காதான் நிக்கிறேன். இன்றைக்கு 2 பேரும் இந்த காணொலிய நேரடியா நிக்கணும். இதே மாதிரி அந்த நல்ல மனம் படைச்ச ஆக்கள் எங்களுக்கு உதவி செய்ய வரவணும். வந்து போற நேரம் எங்களை சந்திக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த காணொலிகள்ல எதிர்பார்க்கிறோம். எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. இல்ல வாங்க, இங்க வாங்க. 30,000 ரூபாய் பணம் வந்து இன்னைக்கு சரிதா அவனுடைய நிலைமை கடந்து தந்திருக்கிறோம். 10,000 ரூபாய் கடனை கொடுங்கோ. அடுத்த கட்டம் நீங்கள் இந்த தூள் தயாரிப்புல ஈடுபடுங்கோ.
உங்களோட முயற்சிகள் சம்பந்தமா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு படங்களை போடுங்க. நிச்சயமா தாய உறவுகள் புலம்பெயர்ந்த உறவுகள் ஏற்கனவே 2 காணொளி போட்டு தோல்வியா போயிடுது. இப்படி ஒரு தரம் செய்யாதீங்க. நிறைய இழப்புகள். மற்றது இந்த பார்வை என்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் ஒரு மனிதனுக்கு. அவரோட வேதனை அவர் சரியா இருந்தா அந்த வீட்டிலேயே வருமானங்கள் எடுக்கலாம். வேலிகள் சரியில்லை. இன்னைக்கு நேரடியா பாருங்க, விக்கி ஒரு அவருடைய துணைவியார் அப்ப இருவருமே இணைஞ்சு இந்த இல்லத்துல அமுதாலயா வீதியில உள்ள வள்ளிகுணத்துல சரிதானுடைய குடும்பத்துக்கு இன்றைக்கு ரூபாய் 30,000 ஆரம்ப காணொலிக்கு வழங்கி இருக்கிறோம். அவைகளுக்கு மென்மேலும் நான் எனது சனலின் சார்பிலே மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க பெரிய நன்றி. எங்களோட சனலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி நீங்கள் இன்னும் காணொலிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவோ வீலியலை நீங்க செய்கிறீர்கள். எல்லாத்துக்கும் இந்த வீட்டில இருந்து நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை நீங்க சொல்லுங்க. நானும் இவளுக்கு நன்றி சொல்றேன். இவ்வளவு தூரம் இந்த எங்களை பார்க்க வந்ததுக்கு மேலேயே நான் நன்றி சொல்றேன். நன்றி யார் என்று இந்த உதவி செய்ததுக்கு. இன்றைக்கு இவைய வாரத்துக்கான காரணம் இன்னும் ஒரு பார்வையை இழந்த ஒரு அண்ணதான் இவைய சம்பந்தமா தெரியப்படுத்தி அவருக்கு நாங்கள் நன்றியை கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம். காலம் செய்த மாயம் எங்கள் சோக